அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாவிட்டாலும் அந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட உணர்வுகள், அந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட அந்த உணர்வுகள் நமது வாழ்க்கையில் வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் செயல்படுகிறார். மூன்றாவதாக கடைசியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரிசாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். இந்த உணர்வுகளுக்கெல்லாம் விடை காரணமாக, இந்த உணர்வுகள் அனுபவங்களுக்கெல்லாம் விடை காரணமாக நமது வாழ்க்கையிலே கிறிஸ்து ஒரு பரிசாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். கிறிஸ்துமஸ் பரிசை பிரித்து பார்த்து பயன்படுத்த வேண்டும். நமது தேவைகளுக்கும் நமது கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு பரிசு பொருளாக இயேசு கொடுக்கப்படுகிறார். கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்து பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. The Christmas wrappings must be unwrapped and used. Christmas wrappings must be unwrapped. ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே வச்சது ஸ்கூல் மட்டும்தான். நம்ம வீட்டில் வைக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீல என்ன செய்வோம்? ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும்தான் இருக்கும். ஆனால் மேலை நாடுகளிலே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே என்ன இருக்குன்னு சொன்னால் பரிசு பொருட்கள் இருக்கும். ஒவ்வொருவரும் நாம் கிரீட்டிங்ஸ், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாம் பயிர்ந்து கொள்வது போல கிறிஸ்துமஸ் பரிசுகளை நல்ல ஒரு கலாச்சார அதை சுற்றி அழகான பரிசு பொருட்களை ஒருவருக்கு ஒருவர் கொடுப்பார்கள். எனக்கு வரக்கூடிய, எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கிஃப்டெல்லாம் கிறிஸ்துமஸ் ட்ரீ கீழே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கிறிஸ்துமஸ் கிஃப்டெல்லாம் அந்த பரிசெல்லாம் உங்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீ கீழே நீங்கள் வச்சுக்கணும். அந்த அந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட்ல என்ன இருக்குன்ற ஒரு ஆர்வம் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும், அதை போய் பிடிச்சு பார்க்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கிறது, நமக்கு விருப்பமான ஒரு பரிசு வந்திருக்கிறதா என்னன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் அதை உடனே பிரிக்க மாட்டாங்க. அது கிறிஸ்துமஸ் ட்ரீ பக்கத்தில் இருக்குது. கிறிஸ்துமஸ் அன்று அந்த பரிசு பொருட்களை எல்லாம் அன்றாய் அதை பிரித்து பார்ப்பாங்க. பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பரிசு பொருளை எடுத்து பயன்படுத்துவார்கள். அந்த பரிசு கொடுத்த மக்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. உங்கள் கிஃப்ட் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு உபயோகமான ஒரு கிஃப்டை நீங்கள் கிறிஸ்துமஸ் பரிசு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது, ரொம்ப நன்றி என்று சொல்லி அவருக்கு சொல்வது தான். அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துமஸ் பரிசாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரித்து பார்க்காமல் அப்படியே நம்ம என்ன செய்யறோம், வைத்திருக்கிறோம். நமக்கு பயன் இல்லை. அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ கீழே வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் பரிசை பிரித்து பார்க்காமல் வைத்திருப்போம்னா அது அப்படியே தான் இருக்கும். அது நமக்கும் பயன்படாது, கொடுத்தவருக்கும் ஒரு ஏமாற்றம். எப்படி ஏமாற்றமா இருக்கும்? அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக நல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், நான் ஒரு மாசம் கழிச்சு அவர் வீட்டுக்கு போனேன், கிறிஸ்துமஸ் ட்ரீ கீழே நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்கு, பிரிச்சு பார்க்காம அப்படியே இருக்கு. அவர் என்ன செய்யல, எனக்கு கொடுக்குற மரியாதையை அவர் கொடுக்குறார். ரொம்ப ஏமாற்றமா போச்சு. இதே போலதான் இயேசு கிறிஸ்து பரிசாக நமக்கு பிதாவாக கடவுளாக கொடுக்கப்படுகிறார். கொடுக்கப்பட்ட பரிசாக இயேசு கிறிஸ்துவை பிரித்து பயன்படுத்துவது நம்முடைய கடமை. இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது யார் சந்தோஷப்படுவார்? குமாரனாகிய பிதாவாகிய குமாரன் சந்தோஷப்படுவார். எப்படி சந்தோஷப்படுவார்? அவர் எதற்காக சந்தோஷம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்துரலி இவ்வளவாய் இருக்க ஒரே குமாரனை பரிசு பொருளாக கொடுத்திருக்கிறேன், அவரை எடுத்து என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தாமல் இருப்போமானால் கிறிஸ்துவாகிய பரிசை நமக்கு கொடுத்த பிதாவாகிய கடவுளுக்கு எப்படி இருக்கும்? பெருத்த ஏமாற்றமாக இருக்கும். ஏமாற்றமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசாக இயேசு கிறிஸ்துவை நாம் எடுத்து பிரித்து பயன்படுத்தும் பொழுது மட்டுமே இந்த முதல் கிறிஸ்துமஸிலே நடைபெற்ற உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமது வாழ்க்கையில் வரும் பொழுது அதுக்கு விடையாக இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையில் வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், தேவைகள், பற்றாக்குறைகள், நிச்சயமில்லாத தன்மை, ஆர்வமுடைய காரியங்கள், இவைகளெல்லாம் ஒரு வாழ்க்கையை சுற்றி மனம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவாகிய பரிசை எடுத்து பிரித்து பயன்படுத்தும் பொழுது நமது வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதை சந்தேகம்